நம்ம குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. பார், நான் அப்பா, நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்ல. எனக்காக, ஏன் ஆசைக்காக அவன் கூட பழகத்தை நீ நிறுத்தணும். பழகின என்ன தப்பு? தப்புமா? என்னோட படிக்கிற பையன் அவனோட பழகின என்ன தப்பு? அப்பா இவ்வளவு பொறுமையா பேசுறாரு, நீ எதுக்கா பேசுற? தப்பு என் மேலதாம்மா. உன்னை 4 எழுத்து படிக்க வச்சேன் பத்தியா, அதான். என்ன ஏதோ செய்யக்கூடாத தப்பு செஞ்ச மாதிரி பேசுறீங்க? எனக்கு பிடிச்சவங்களோட பேசுவேன், பழகுவேன். அது ஏன் சுதந்திரம். இத கேட்க உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அதுக்கு உங்க கௌரவமோ ஜாதியோ தடையா இருந்தா அத பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. நீ பழகினதை கண்டிக்கலடி. நீ அவனை கண்டபடி கட்டி பிடிச்ச பாரு, அதான் கண்டிக்கிறோம். பேச வந்துட்டான். இந்த கை நீட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காத. மீறி உன் விரல் மேல பட்டுச்சு, என்னடி பண்ணுவ? நீங்க யாரும் என்ன உயிரோட பார்க்க முடியாது. என்னப்பா சிரிக்கிற? தோல்ல தாவடி விழுந்தோன்னு இந்த பேச்சு பேசுறாளேன்னு நினைக்கும் போது சிரிப்பு வருதுடா. அப்பா, இப்ப இவளா பேசல, எல்லாம் அவன் கொடுக்கிற தைரியம். சொல்லுவாங்கல்ல, எரியிற கொல்லிய புடுங்கனா கொதிக்கிற உலத்தானா அடங்கும்னு. கரெக்டரா? பிரியா, நாளையிலிருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். பண்ணி, நாளைக்கு நீ கண்டிப்பா காலேஜுக்கு போற. ஐயோ, என்னங்க? என்னடா மச்சான் நல்லா இருக்க? பிரியா இன்னும் காலேஜுக்கு வரலடா. வீட்டுல நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான் ஒரே கவலையா இருக்கு. அங்க இருக்கா? ஏய், உன்னை என் தங்கச்சி கூட பார்த்தப்பவே நான் உனக்கு பாட கட்டியிருக்கணும். விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டு போனேன். ஏய், காலேஜ்ல வந்து கலாட்டம் பண்ண வந்திருக்கியா? ஏய், இனிமே என் தங்கச்சியை பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவ? பகுந்துருவோம், பகுந்து. டேய், ஏய், முடிவா சொல்றேன், உன் தங்கச்சியை பாப்ப பழகுவேன். என்னடா செய்ய முடியும்னால? ஏய், இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் இங்க வேண்டாம். இதோ பார், உன் பின்னாடி 10 பேர் இருக்காங்க, என் பின்னாடி 100 பேர் இருக்காங்க. அண்ணே, இப்ப வேணா, அவன் தனியா மாட்டுவான், அப்ப பாத்துக்கலாம். வரண்டா. என்னடா இவ்வளவு பேசிட்டு போறான், சும்மா இருக்க? என்னதான் இருந்தா நாளைக்கு என் மச்சான் ஆக போறோம்டா. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிப்பீங்கன்னு காலேஜுக்கு அமிச்சா சைட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடா முறைக்கிற? அந்த பொண்ணு மட்டும் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா பேட்டா ஒண்ணு ஈவ் டீசிங்ல புக் பண்ணி 1 வருஷம் கம்பி என்ன விட்டுருப்பேன். அப்புறம் உன் காலேஜ், நீ படிப்பு எல்லாம் அவ்வளவுதான்டா. ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி அடிச்சு அவமானப்படுத்துறது நல்லா இல்ல சார். ஸ்டூடெண்டா இருந்தா நல்லா இருக்கும், ஸ்டூபிடா இருந்தா இப்படிதான் சார். அவங்க அப்பா கூட அவனை அப்படி அடிச்சது இல்ல, அவனை போய் இப்படி அடிக்கிறீங்களா சார்? வீட்டுல புத்தி சொல்லி கேட்காதவெல்லாம் எங்க லத்தி சொன்னா கேட்பானுங்க. அப்படி என்ன சார் தப்பு செஞ்சான்? நீங்க அவனை படிக்க காலேஜுக்கு அமிச்சா அவன் படுக்க பொண்ணு தேடிட்டு இருக்காயா சார்? அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது சார். கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை. ஒரு ஸ்டூடெண்டோட வாழ்க்கை பாழாடக்கூடாது அவன் மேல கேஸே போட விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்ப வெளியே அனுப்புறேன், கூட்டு போங்க. யோ, அனுப்பி அவனை. நமக்கெல்லாம் காலேஜ் படிப்பு சரிப்பட்டு வராதுன்னு அன்னைக்கே மாமா சொன்னாரு. ஒழுங்கு முறையா கடையில வந்து உட்காரான்னாரு. கேட்டானா அவன்? இன்னைக்கு பாருங்க, வெட்டி போட்ட மரம் மாதிரி சாஞ்சு கிடக்குறான். இந்த காதல் கருமாந்திரம் உனக்கு தேவையாடா? 5 மணி நேரம் 5 மணி நேரம்டி போலீஸ் ஸ்டேஷன்ல அனாதையா அடிபட்டு கிடந்தாண்டி அவன். அச்சச்சோ, இவன் இந்த கோலத்துல பாக்கும்போது என் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? இல்லடி, இவன் அனுபவிச்சதுல பாதியாவது அவங்க அனுபவிக்கணும். சொல்லுங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், போட்டு வந்து சொல்றேன். இருக்கிற வேதனை போதாதுன்னு நீங்க வேற எங்க வெட்டு குத்துனுக்கிட்டு. இப்படி அடிச்சிருக்கானுங்களே. பாத்தியாடி,
உன்னால என் மக உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. என்னால ஒண்ணும் இல்ல. ஒன்னாலதான் நான் அப்ப சொன்னல நம்ம குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. சொன்ன கேட்டியா நீ? எப்படி கொஞ்சம் கூட ஈவ இருக்கமல்ல அவ பிள்ளை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும். உங்க மகனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, அன்னைக்கு முரளி ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கும் போது அவங்க அப்பாவுக்கும் அதே வழிதான் இருந்திருக்கும். கூட பிறந்தவன் இப்படி வெட்டுப்பட்டு கிடக்கான். அவனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எவன ஒரு கேடு கட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் அப்பா இதை எப்படி முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். காலேஜை விட்டு நிறுத்திட்டா காதலே பிரிச்சலான்னு எங்க வீட்டுல நினைக்கிறாங்க. ஆனா என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. காலேஜ் நிறுத்தின என்ன, நமக்கு இந்த மரம் இருக்கு. ஏன் கவலை எல்லாம் நீ தனியா இருந்து கஷ்டப்படுவீங்கிறதா. என்னை பத்தி கவலைப்படாத. கைய தூக்குனா கண்ணை கசக்கிற பொண்ணு நான் இல்ல. கல்யாணம் நடந்தா அது உன் கூட தான். இதெல்லாம் காதல சகஜம். இதெல்லாம் தாண்டிதான் நம்ம ஜெயிக்கணும். என்னால உனக்கு எவ்வளவு வேதனை, எத்தனை அடி. எது நடந்தாலும் சரி நம்ம இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். எங்க அண்ணனை நினைச்சாதான் பயமா இருக்கு. நான் இங்க வந்தது தெரிஞ்சா என்ன வெட்டுறதை விட உன்னதாண்டா வெட்டுவான். உங்க அண்ணன் மட்டும் இல்ல, எங்க அப்பனும் அதே முடிவுல தான் இருக்கான். யார் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, ஆனா நான் உன் கூட தான் வாழணுங்கிற முடிவுல இருக்கேன். பேசி அனுப்பு. மடக்குங்கடா. மடக்குங்கடா. என்ன பண்ண போற தம்பி? மரத்தை வெட்டணும். அப்படி ஓரமா போய் நில்லுங்க போங்க. யோ, கவர்மெண்ட்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க, நீ நடந்தா மரத்தை வெட்டணும்ன்ற. ஐயோ சொல்ற கவர்மெண்ட் சொல்லிட்டு போடும் தம்பி. எனக்கு சோறு போற முதலாளி மரத்தை வெட்ட சொல்றாரு, வெட்டுறேன். நீங்க அப்படி ஓரமா போய் நில்லுங்க போங்க. இப்ப மரத்தை வெட்ட முடியாது, மத்தியானத்துக்கு மேல வாங்க. ஏன் இப்ப வெட்டினா என்ன? இப்ப மரத்தை வெட்டினா நான் ஒண்ணு வெட்டுவேன். தம்பி ஏற்கனவே மனுஷங்களா வெட்டிட்டு இருந்தேன். இப்பதான் தெரிஞ்சு மரத்தை வெட்ட வந்திருக்கேன். பழைய வேலையை செய்ய விடாத போ. என்ன வேலு, மரத்தை இன்னும் வெட்டல? அதுக்குதான் வந்தேன். மத்தியானத்துக்கு மேல வெட்ட சொல்லி இந்த பசங்க தயார் பண்ணாங்க முதலாளி. அப்படியா? இதுக்கு முன்னாடி என்ன தொழில் செஞ்சியோ அதை அப்படியே செஞ்சிரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வட்ட அண்ணே, மரத்தை நீங்க தாராளமா வெட்டலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பா. அண்ணனுக்கு சரக்கே வாங்கி கொடுக்கலாம்டா. வாங்கண்ணே, யோசிக்காதீங்க வாங்க. யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்துருண்ணா. மறுபடியும் எப்ப பாக்கலாம்? தெரியல, கூடி சீக்கிரம் பாப்போம். பிரியா நில்லு. வேதாளம் முருங்கை மரத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வேற மரத்துக்கு மாறி போல இருக்கு. அது வந்து என்ன குழப்பமா இருக்கா? ஆனா இந்த பயனை பாக்குற விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கிய. இனிமே உன்னை கண்டிச்சு பாக்குறத விட உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதா நம்ம குடும்பத்துக்கே நல்லது. ஏண்டா கல்யாணம்னு அவ காதுபட சொல்றிய, பிரச்சனை பெருசாயிடாது? 3 மாலைக்கு மட்டும் ஆர்டர் கொடுங்க. யாருக்கு? மாசான குடும்பத்துக்கு. நல்லையா நல்லையா நல்ல வழியோட நல்ல நல்ல நல்ல. என் வாழ்க்கையோட விளையாடுனவனுக்கு நான் வாய்க்காசி போடாம விட மாட்டேன். சாராயம் காய்ச்சறவன் ரவுடின்னு தாண்டி மாமா இது வரைக்கும் பேர் வாங்கியிருக்காரு. ஆனா கொலகாரன்னு பேர் வாங்க வச்சுட்டாண்டி உன் தம்பி. நேரடியா மோத வக்கு இல்லாம பிராந்தில விஷத்தை கலந்து மாமா கடைய மூட வச்சவன நான் முடிக்காம விட மாட்டேன்டி. அப்பன் கௌரவம் முக்கியம் இல்ல, அவன் காதலிதான் முக்கியம்னு நினைச்சான்னா உனக்கு ஒரு தம்பியில நினைச்சுக்கோ. அப்பன் கௌரவம் முக்கியம் இல்ல, அவன் காதலிதான் முக்கியம்னு நினைச்சான்னா உனக்கு ஒரு தம்பியில நினைச்சுக்கோ.
சோடி புடிச்சு கொடுத்தா சொல்லுங்க. வணக்கம் அண்ணாமலை. வணக்கம் போய், போய், போய். வாங்க தலைவர், வாங்க தலைவர். இதுல ஏற்கனவே கல்யாணம் ஆன ஜோடி எத்தனை? எல்லாம் புது ஜோடிங்க தலைவரே. ஏண்டா சப்ப இவங்களுக்கு இலவச திருமணம் பண்ணி வச்சா ஒரே வருஷத்துல ஜனத்தொகையை பெருக்கி நாட்டையே குட்டிச்சவர் ஆகிடுவாங்களே, இது நாட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா? தலைவரே இப்ப இதெல்லாம் லேட்டஸ்ட் விளம்பரம். கரெக்டா? ஆனா அதுக்கு பதிலா ஒரு வேலையை கொடுக்கலாமே இவங்களுக்கு. தலைவரே வேலையை வாங்கி கொடுத்தா ஓடிடுவாங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, மேல மேல வாழ்த்தி சிஎம் ரேஞ்ச் ஓடிடுவாங்க. அப்படிங்கிற வாங்க. ஓகே. ஏழை ஜோடி வணக்கம், திருமணம் வணக்கம். நடத்தி வைக்கும் அண்ணன் அண்ணாமலை. ஏண்டா வாங்க. எல்லாத்தையும் கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடா ஏற்பாடு பண்ணிருக்க? நீங்க ஏன் தலைவர் கவலைப்படுறீங்க? சத்திரத்துக்குள்ள தள்ளி கான்டாக்ட் பண்ணிடுவோம். ஐயோ தாறுமாறா ஏதாவது ஆயிடுச்சுன்னா? விடிய விடிய உருளட்டும். வாங்க 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 வாங்க. தள்ளு தள்ளு தள்ளு. சீக்கிரம் ஆகட்டும். வழி விடுவோம், அண்ணன் வர்றாருல. ஐயோ, அங்க பாருங்க. டேய் என்னடா அது? என்னோட தலைமையில 50 ஜோடிகளுக்கு கல்யாணம் சொன்னேன், இங்க தனியா ஒரு ஜோடி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன ஐயரே, என் பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப என்ன திடீர்னு மாலை கேட்டுமா எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க? கோவிச்சுக்காத ராமசாமி, 50 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் ஆயுசு கெட்டின்னு இவன் சொன்னான். என்னடா? ஆமா தலைவரே, 50ஓட 51 இது இருந்துட்டு போட்டுமே. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சாமி கூட்டு வந்துடலாம். ஐயாவை கூப்பிடுங்க. ராமசாமி நீ எதுக்கும் கவலைப்படாத, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். வாங்க சாமி கும்பிட்டு வரும். இந்த அரசியல்வாதிகளே இப்படித்தான், கொஞ்சம் கூட நேரங்காலம் தெரியாம வந்து பூந்துருவாங்க. யோசனை பண்ணாதீங்க. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எனக்கு வாங்கம்மா. வாங்க வாங்கடா. ஏதோ குழப்பம் நடக்கிற மாதிரி இருக்கு, நான் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். சரிண்ணா. என்னடா அது கோயிலுக்குள்ள விட்டு காசு சுத்துறாங்க? நீங்க சிஎம் ஆபரீங்க தலைவரே, ஒரு பாலியா போடாமா? ஐயோ. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். தம்பியே என்ன கண்ணீர் சிந்தி கதை எழுதுனா அப்படியா? கிட்ட வா. யோ கோயில வந்து அரசியல் விட மாட்டேங்கிறான், அங்க என் பொண்ணு நிலைமையை பாருங்க. பிரியா, பிரியா நான் சொல்றது பிரியா கேளுமா? பிரியா போகாத, பிரியா. போகாதம்மா. அம்மாடி இதா துணை. ஐயோ நீ யாராக்காவது தொடங்குறேன்.